கோட்டைப்புறத்து வீடு பகுதி 4 அத்தியாயம் 11. பாண்டிக்குட்டியின் மரணத்தை தொடர்ந்து அவன் பேசியது மீண்டும் மனதுள் ஓட சற்றே குழம்பினவளாக நிமிர்ந்த அர்ச்சனா அறைக்கு வெளியே பிரமை பிடித்தவளாக வந்து நிற்க அந்த 2 பேர் காத்திருந்த மாதிரி கேட்டார்கள். அம்மா, பாண்டிக்குட்டி எப்படி இருக்கான், என்ன சொன்னான்? அதே சமயம் டாக்டர் வசுமதி வேகமாக வந்து கொண்டிருந்தாள். நெருங்கினவள் விரைத்து நிற்கும் அர்ச்சனாவை பார்த்து கேட்டாள், எனிதிங் ராங் அர்ச்சனா? அர்ச்சனா, அவன் செத்துட்டான் டாக்டர் என்றாள். வசுமதியின் முகத்தில் அதிர்ச்சி. உள்ளே ஓடினாள். விரைத்து கிடந்த பாண்டிக்குட்டியின் மணிக்கட்டை தொட்டாள். மை காட், இப்போ என்ன பண்ணுறது? அவர்களின் ஒப்பாரியை இடைவெட்டியபடி வசுமதியின் அருகே வந்தாள் அர்ச்சனா. வசுமதியிடம் நீண்ட பெருமூச்சு. எல்லாம் உன்னால் வந்தது என்று சொல்ல உதடுகள் தவித்தன. பழக்கம் கட்டி போட்டது. நீங்கள் இதை பெருசுப்படுத்தலைன்னா பிரச்சனை இல்லை, ஓசப்படாமல் பாடியை எடுத்துகிட்டு கிளம்பிடுங்க. என்ன சொல்கிற அர்ச்சனா? ஓகே, நான் சமஸ்தானத்துக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசிடுறேன். அர்ச்சனா தொலைபேசி நோக்கி ஓடி விசுவுடன் தொடர்பு கொண்டார். என்ன அர்ச்சனா, என்ன விஷயம்? விசு, அந்த பாண்டிக்குட்டியை பாம்பு கடிச்சிச்சு இல்லையா? ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? அவனும் இப்போ செத்து போயிட்டான். நான் தான் ட்ரீட்மெண்ட்டுக்காக மதுரை கூட்டிகிட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச நர்சிங் ஹோமில் சேர்த்தேன். காப்பாற்ற முடியல. நீ எதுக்காக அதெல்லாம் செஞ்ச? செய்யும்படியாக ஒரு சூழ்நிலை அமைஞ்சிட்டுது விசு. எல்லாம் ஒரு மனிதாபிமானம்தான். என்ன மனிதாபிமானமோ, அவங்க கூட்டமே படிப்பறிவில்லாத முரட்டு கூட்டம் அர்ச்சனா. தேவருக்கும் பாட்டிக்கும் மட்டும்தான் கட்டுப்படுவாங்க. விசு, இப்போ நான் எந்த விளக்கமும் கேட்கலை. பாடியை நான் இப்போ என்ன பண்ணுறது? கொஞ்சம் அசந்தா போலீஸ் கேஸ் ஆகிடும். ஜிஹெச்சுக்கு கொண்டு போக வேண்டிய கேஸ் இது. என் முகத்துக்காக தான் டாக்டர் வசுமதி தன்னோட நர்சிங் ஹோமில் அட்மிட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கும் இப்போ கஷ்டமாயிடுச்சு. பாண்டிக்குட்டியும் பிழைக்கலை. ஓகே, நீ பாடியை இங்கே கொண்டு வா. நான் தேவர்கிட்ட சொல்லி மற்ற ஏற்பாட்டை பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் விசு. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன அது? யார்? செல்லம்மா? செல்லம்மாவா? தெரியலையே. பாண்டிக்குட்டியோட சிஸ்டர் செல்லம்மாவா? இப்போ கூட அந்த பொண்ணு 8 மாதமாக முழுகாமல் இருக்கான். ஏய், எனக்கே தெரியாத விஷயம்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு இந்த 100 கோடி கூட்டம் பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆமாம், அந்த செல்லம்மாவுக்கு என்ன? அவகிட்ட தான் நம்ம மர்மத்தோட முதல் முடிச்சே இருக்குது. சாகும்போது என்கிட்ட சில விஷயங்களை சொல்லிட்டு தான் செத்துருக்கா. நானே எதிர்பார்க்கல. ஃபோனில் நான் கேட்ட அந்த மர்ம குரல்கள், இப்போ பாண்டிக்குட்டி என்கிட்ட சொன்ன விஷயம் எல்லாமே முகமில்லாத முண்டங்களா எங்களை கண்டுபிடி பார்க்கலான்னு என்கிட்ட சவால் விடுற மாதிரி இருக்கு விசு. மற்றதை நேரில் பேசலாம் அர்ச்சனா. நீ உடனே கிளம்பி வா. இல்லை, என்னால் இப்போ கிளம்பி வர முடியாது. சரி, பாடியை அனுப்பிச்சிட்டு நாளைக்கு வா. ஆமாம், நீ வந்தால் எப்படி சமாளிப்ப? சரி, நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். விசு, அதுக்கு முன்னாடி அந்த செல்லம்மா எங்கே இருக்கா, எப்படி இருக்கான்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபோன் முடங்கியது. சற்று பாரம் நீங்கிய பாவனையோடு திரும்பினாள். டாக்டர் அறைக்குள் நுழைந்து மற்ற ஏற்பாடுகளை கவனிக்கத் தொடங்கினாள். வேன் ஒன்று வேண்டா வெறுப்பாக பாண்டிக்குட்டியை சுமந்து கொண்டு ஒப்பாரி வைக்கும் அந்த திறந்த மார்பு மனிதர்களையும் ஏற்றிக்கொண்டு உருளத் தொடங்கியது. எப்பாட, டாக்டர் வசுமதியிடம் பெருமூச்சு. உங்களுக்கு மேலே எனக்கு டென்ஷன். இப்போ தான் அது எனக்கு சரியாச்சு. இது அர்ச்சனா. அர்ச்சனா, இவங்களெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? சமஸ்தான பழக்கம் எப்படி உனக்கு ஏற்பட்டது? என்ன டாக்டர், உங்கள் சிஸ்டர் சியாமலா எதையுமே அது சொல்லலையா? இல்லை, அவ கூட பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. நான் ரொம்ப பிஸி. சமஸ்தான இளைய மகாராஜா விசு எங்களோட கிளாஸ்மேட்டு. அப்படியா? இந்த சமஸ்தானம் பற்றி நேற்று கூட பத்திரிகையில் படித்தேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இந்த 20ஆம் நூற்றாண்டில் கூட இப்படியெல்லாம் நடக்கிறத நினச்சா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் என்னால் நம்ப முடியல டாக்டர். பயங்கரமாக ஏதோ சதி வேலை மாதிரி தெரியுது. வேறு தெரியாமல் வெளியே தெரிகிற மாதிரி இந்த மர்மம் பதுங்கி இருக்குது. சம்பவங்கள் மட்டும் வெளியே தெரியுது. எதை வச்சு சொல்கிற? வசுமதியின் கேள்விக்கு பதில் சொல்ல நாக்கை அசைத்தவள் ஒருவித எச்சரிக்கை உணர்வோடு அப்படியே விஷயத்தை உள் இழுத்து கொண்டாள். இப்போதைக்கு எதையும் விரிவாக பேசுறது சமயோஜிதம் இல்லை என்கிற மூளையின் சிவப்பு விளக்கு எச்சரிக்கையோடு வசுமதியை பார்த்து சிரித்தாள். எல்லாம் ஒரு யூகம்தான் டாக்டர். நான் கிளம்புறேன், அப்பா காத்துட்ருப்பாங்க. சியாமலாவை பார்த்தா நான் வந்துட்டு போனதா சொல்லுங்கள் என்று சொன்னபடி எழுந்து கொண்டாள். மண்வெட்டியும் கையுமாக ஓரிடத்தில் பாய்ச்சல் எடுக்கும் நீரை பக்குவமாக வயலுக்குள் செலுத்தி கொண்டிருந்தான் சோலை. லேசான போதையில் இருந்தான். அங்கே கூடையில் கஞ்சியோடு வந்து அமர்ந்து கொண்டிருந்தாள் செல்லம்மாள். தன் கணவன் பொறுப்பாக வயலில் இறங்கி பாடுபடுவதை பார்த்து தனது கற்ப வயிற்றில் கையூன்றி ரசித்தாள்.
பக்கத்திலே மாடுகளுக்கு தண்ணி காட்டி கொண்டிருந்தான் ஈருசன். பார்க்க படு சோகமாக தெரிந்தான். அண்ணே, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்றுமில்ல தாயி, சமஸ்தான சோழி என்னை பாடா படுத்துது. நேற்று தானம் கொடுக்குற மாடுங்களை ராசா சமாதியை சுற்றி ஓட்டிட்டு வர சொன்னாங்க. 1 மாடா 2 மாடா 108 மாடுங்க. அதில் ஒரு காளையும் இருந்திருக்கு. அம்புட்டையும் பத்தி உடையில் ஒரு மூஞ்சிக்காரன் அந்த கூட்டத்துக்குள்ளே விழுந்து கொம்புலையும் குழம்புலையும் குத்து வாங்கி செத்து தொலைச்சிட்டான். அதில் பிடிச்சிச்சு சனி. என்ன சனி? கேள்வியோடு வந்து சேர்ந்தான் சோலை. அவனை பார்த்தவுடன் ஈருசன் முகம் லேசாக இறுகியது. சமஸ்தானத்தை பற்றி சாதாரணமாக சற்று கடுமையாக பேசினாலே சீறி கொண்டு வருவான் சோலை. ஒன்றுமில்லை செல்லம்மா, மாடுங்க கிட்ட அடிபட்டு செத்தவனை அள்ளி போட்டு மூடாமல் விசாரணைன்னு விஷயத்தை கம்பியாக அடித்து நீட்டுது போலீஸு. பெரியவர் தில்லைநாயகம் வந்தார். இருசா, போலீஸு வந்து கேட்டால் என்ன நடந்துச்சோ அதை பயமில்லாமல் சொல்லுனாரு. அவங்க கூப்பிட்டா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம். அப்பால் நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு கூடைய கவுத்து என் மேலே மூட போகிறாங்க. ஏழை சொல்லு, அம்பலம் ஏறப்போகுது. அதுதான் இந்த சமஸ்தானத்திலே கிடையாதே. ஏய், புலம்பாதே இருசா. சாவு விழுந்தா முறையாக நடந்துக்கிறாங்க பெரியவங்க. இது தப்பா? பெரிய முறை, நாட்டில் இல்லாத முறை. டே சோல, நீ ஒரு பித்து குளிப்பயடா. இந்த கூட்டத்துக்கே அறிவு கிடையாது. இந்த சாவுக்கே விசாரணைனா ராசா சாவுக்கும் விசாரணை வேணும்டா. இவன் மாடு முட்டி செத்தானா அவர் பாம்பு கடிச்சு செத்தாரு. செத்த விதந்தான் வேற, மற்றபடி எல்லாம் ஒன்று தான். அதை யாருடா கேட்குறாங்க? உனக்கு வயசாவ மூளை கெட்டு போச்சு. உன் மூளையில் தேர விழுந்தாச்சு. ஏ கூறுவார் இல்லாத கிழவா, இந்த சாவோட ராசா சாவை ஒப்பு காட்டி பேசாத. அது பரம்பரை சாபம், ஊரறிஞ்ச விஷயம். விசாரிக்க ஒரு வெங்காயம் அதில் இல்லை. இது அப்படியா? ஏய், செத்தவன் நம்ம கூட்டத்தாள் இல்லை. முதல்ல அது யார் எவன்னு கண்டுபிடிக்க வேணாமா? அவனை பெற்றவங்க வவுறு துடிக்காதா? எல்லாம் சரி, அவன் சாவுக்கே நான் தான் காரணங்கிற மாதிரி பேசுனா? யார் இப்படி சொன்னாங்க என்றான் சோலை. யாரைன்னு சொல்லுவேன். போலீஸோட முதல் கட்ட விசாரணையில் அவங்க கேட்ட விதம் அப்படித்தான் நினைக்க வைக்குது. ஈருசன் பேசி முடித்த சமயம் சமஸ்தான வயல்வெளி மண்பாதை மேலே போலீஸ் ஜீப் ஒன்று சீறிக்கொண்டு நுழைந்திருந்தது. அத்தியாயம் 12. யாருடா இங்கே ஈருசன்? கேள்வியோடு ஒரு கான்ஸ்டபிள் வர கூனி குறுகியபடி முன்னே சென்றான் ஈருசன். விலங்க பூட்டுங்கயா. கான்ஸ்டபிளை பார்த்து அதட்டலாக கத்தினார் சப் இன்ஸ்பெக்டர். ஐயா, நான் ஒரு குத்தமும் செய்யலையே. எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஜீப்பில் ஏறு. சிலோன் கேடியெல்லாம் உனக்கு பழக்கமா? பெரிய ஆளாயா நீ? கருவினார் சப் இன்ஸ்பெக்டர். ஐயா, சத்தியமாக எனக்கு ஒரு இளவும் தெரியாதுயா. ஏய், இளவுன்னா பெண்டை கழட்டி போடுவேன். உன் குடிசையில் ஒரு பொட்டியில் 1000 கணக்கில் சிலோன் ரூபா நோட்டுங்க எப்படியா வந்துச்சு? செத்துருக்கிறவன் பேர் ராஜநாயகம். சிலோனில் பெரிய கேடியான். கள்ளத்தோணியில் வந்தவன் கூட ஸ்நேகம் வச்சுக்கிட்டு பின்னால் தகராறு வரவும் அவனை சாமர்த்தியமாக தீர்த்து கட்டிவிட்டு பழைய மாடுங்க மேலே போட பார்க்குறியா? நாங்கள் என்ன கொண்டையில் பூவாக முடிச்சு வச்சுருக்கோம்? பேசியபடி ஈருசனை தரவென்று இழுத்து ஜீப்பில் ஏற்ற ஜீப் சீறியது. செல்லம்மாள் வியந்து பார்த்தால் சோலை விதிர்த்து போயிருந்தான். பாத்தியா புள்ள, இந்த கிழவனுக்கு எவ்வளோ நெஞ்செழுத்தம். ஏங்க பாவங்க ஈருசன். சரி கஞ்சியை ஊத்து என்று வாய்க்கால் நீரில் கையை கழுவ தொடங்கினான் சோலை. ஏங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இன்றைக்கி நம்ம குடிசை பக்கம் டாக்டருக்கு வந்திருந்தாங்க. எல்லாரையும் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு மாத்திரை கொடுத்தாங்க. என்னை தனியாக படுக்க வச்சு வகுத்தை தொட்டு அழுத்தி பார்த்தாங்க. பையன் நல்லா இருக்கான்னு சொன்னாங்க. பிறக்கு முன்னே எப்படிங்க தெரியும் ஆம்பளை பையன்னு? சோலை அதை கேட்டு சிரித்தான். நான் தான் உன்னை போன வாரம் டவுனுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு மெஷினுக்கு கீழே படுக்க வச்சப்போ சொன்னேனே உனக்கு ஆம்பளை பிள்ளைன்னு. நீ தான் நம்பலை. ஆமாம், நம்ம ராணியம்மாவுக்கும் எனக்கும் ஒரே மாதமாச்சே. அவங்களுக்கு என்ன குழந்தைங்க பிறக்கும்? அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சே. பொம்பளை பிள்ளையா பிறக்கும்? ஆம்பளை பிள்ளை தான். நாம் வந்து என்ன பிரயோஜனம்? தலையில் அப்படியில் எழுதியிருக்கான் அந்த ஆண்டவன். இதுவாவது பொட்டையா இருந்தா இப்போ இருக்கிற ராசாவை காப்பாற்றலாம். ஆண்டவன் என்ன நினைக்கிறானோ? அப்போது அங்கு வந்து நின்ற வானிலிருந்து சோகமாக இறங்கினார் தில்லைநாயகம். தள்ளாடிப்படியே கைத்தடியோடு இறங்கினார் திருமேனி தேவர். பட்டு சால்வையால் மார்பை மூடி நெற்றியில் திருநீர் துலங்க தென்பட்டவரின் கண்களில் தூக்கலான சோகம். வேனின் பின்பக்கத்திலிருந்து கீழே இறக்கப்பட்டது பாண்டிக்குட்டியின் சடலம். அதை பார்த்துவிட்டு செல்லம்மாள் மயக்கம் வராத குறையாக கதற தொடங்கினாள்.
தில்லைநாயகத்துக்கு பக்கென்றது. அலறிக்கொண்டு ஸ்ட்ரெச்சரை நோக்கி ஓடினாள் செல்லம்மாள். முதல்ல அவளை போய் புடி. வாயும் வயிறுமா இருக்கிறவ இப்படி அழலாமா? குழந்தைக்கு ஏதாச்சும் ஆகிட்டா என்ன பண்ணுவ? தில்லைநாயகத்தின் கரிசனத்தில் நெகிழ்ந்து போனான் சோலை. ஓடிப்போய் செல்லம்மாளை தாங்கி பிடித்தான். செல்லம்மாளை நெருங்கினார் தேவர். தாயி, நடக்கக்கூடாதது நடந்து போச்சு, பொறுத்துக்க தாயி. பாண்டிக்குட்டி என் பேரை மாதிரி. அவனுக்கு என்ன சொல்ல இந்த கூட்டத்தில் ஒருத்தர் கிடையாது. நாங்களும் முடிஞ்ச மட்டும் முயற்சி செஞ்சோம், விதி விட்டு வைக்கல. தேவர் பேசின சமயம் 100 கோடி கூட்டம் மெல்ல அவர்களை சூழ்ந்து கொள்ள ஆரம்பித்திருந்தது. திரும்பவும் வேனுக்குள் ஏறிக்கொண்டார் தேவர். தில்லைநாயகம் கிளம்ப போன சமயம் சோலை அவரை நெருங்கி கடிக்க தொடங்கினான். ஐயா, நம்ம இருசனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சியா? தெரியும், பாவி பைய நமக்கே தெரியாமல் சிலோன் கேடியோடையெல்லாம் தொடர்பு வச்சுட்டு இருந்திருக்கான். வேன் சீர ஆரம்பிக்க கூட்டம் பாண்டிக்குட்டியை சுமந்து கொண்டு தங்கள் குடிசைகளை நோக்கி நடக்கத் தொடங்கின. கோட்டைப்புறத்து வீட்டு முன் தன் காரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கினாள் அர்ச்சனா. ஒருவன் ஓடி வந்தான். இளைய மகாராஜா உங்களுக்காக காத்துட்ருக்கார், வந்தால் அழைச்சிட்டு வர சொன்னார் என்றார். என்ன, எப்படி உனக்கு தெரியும்? அடையாளம் சொல்லியிருக்கார், அதை வச்சு. என்ன அடையாளம்? அம்மன் விக்கிரகம் மாதிரி தளன்னு இருப்பீங்கன்னு சொன்னார். அப்படியா? ரசனையோடு கேட்டாள் அர்ச்சனா. நடையில் அரண்மனை பகுதிகள் நழுவி கொண்டிருந்தன. உன் பேர் என்ன? வடிவேலு. என்ன படிச்சிருக்க? பிஏ. பிஏவா? அர்ச்சனாவிடம் ஆச்சரியம் புருவத்தின் மேலேறி குதித்தது. அதே சமயம் பெரிய ராணி பாண்டியம்மாள் இறங்கி வந்து கொண்டிருந்தாள். பாண்டியம்மாள் பார்வை அர்ச்சனா மேல் விழுந்தது. வடிவேலு, யார் இந்த பொண்ணு? இளைய மகாராஜாவை பார்க்க வந்திருக்காங்க. வடிவேலு சொன்னவுடன், அவனை பார்க்கவா? அந்த சமயம் விசுவே அங்கு வந்து சேர்ந்தான். அர்ச்சனாவின் வருகைக்கு புத்திசாலித்தனமாக முட்டு கொடுத்தான். இவங்க ஒரு ஆர்டிஸ்ட்டு. அண்ணனோட படத்தை நல்லா பெருசாக வரைஞ்சி என் ரூமில் வச்சுக்கணும்னு தோணுச்சு பாட்டி, அதுதான் வர சொல்லியிருந்தேன். பாண்டியம்மாளின் மூச்சில் லேசான உஷ்ணம். உன் பேர் என்னம்மா? அர்ச்சனா. இங்கே பார்த்து நடந்துக்கணும். உன்னை பற்றி ஒரு ரிப்போர்ட்டும் வரக்கூடாது. நிறைய கட்டுப்பாடுகள் இங்கே உண்டு, ஜாக்கிரதை. பாண்டியம்மாள் அங்கிருந்து நகர்ந்து செல்ல, நீங்கள் வாங்க மேடம் என்று விசு அர்ச்சனாவின் பக்கம் புது மரியாதையுடன் திரும்பினான். அவர்கள் அறைக்குள் நுழைந்ததும், எனக்கு மிரட்டல் கடிதம் வந்திருக்கு விசு, நான் விதவையாயிடுவேனா சொல்லிவிட்டு ஓவென்று வெடித்து அழுதாள் அர்ச்சனா. ஏய், என்ன சொல்கிற நீ? ஆமாம், இந்த பிரச்சனையில் நாம் இன்னும் பிள்ளையார் சொல்லி கூட சரியாக போடலை. அதுக்குள்ளே எனக்கு மிரட்டல்னா உங்களை எவ்வளவு உன்னிப்பாக அவங்க கவனிச்சிட்ருக்காங்க தெரியுமா? அர்ச்சனா, அப்போ எதிரி முழிச்சுக்கிட்டான்னு சொல்கிறியா? இதை விழிப்பாக எடுத்துக்க முடியாது விசு. நாம் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு வர்றோங்கிற விழிப்பு அவங்களுக்கு இருக்க சந்தர்ப்பமே கிடையாது. அவங்க மிரட்டல் துணி வேறு. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயத்தினால அவங்க என்ன மிரட்டலாம். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு என்ன? இந்த சமஸ்தானத்துக்கு தேவை தலையாட்டி பொம்மை. என்ன மாதிரி கூர்மையான பெண்கள் இல்லை. அந்த தலையாட்டி பொம்மைகளை கூட அவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த கொடுமையை சாமி பேரில் ஏற்றி ஒரு உதவி மாதிரி வேற செய்வாங்க. ஜகஜால கில்லாடிங்க. நீ என்ன சொல்கிற அர்ச்சனா? உங்கள் அம்மா சொன்னது மறந்து போச்சா? உங்கள் அம்மா என்ன ராஜ பரம்பரையிலேருந்து வந்தவங்களா? எங்கேயோ ஒரு மூலையில் கிடந்தனா இந்த சமஸ்தான ராணி ஆவதற்கு அந்த வீர நாட்டார் தான் காரணம்னு உங்கள் அம்மா சொன்னது மறந்து போச்சா? பொட்டில் தீப்பட்ட மாதிரி நிமிர்ந்து நெற்றி சுருங்க யோசிக்க தொடங்கினான் விசு. உங்களுக்கும் அவர் தான் பொண்ணு பார்ப்பாராமே, இவர் என்ன சாமியாரா, புரோக்கரா? விசுவின் யோசனை சமுத்திரமாகும் போல தோன்றியது. விசு, ஏகப்பட்ட சதிகளை சடங்குகளாகவே மாற்றி வச்சுருக்காங்க இவங்க. இந்த விஷயத்தில் உங்கள் பாட்டியும் உங்கள் அம்மாவும் கண்ணு திறந்தால் தான் நமக்கு நல்லது. அவங்க ஆதரவு இல்லாமல், அவங்க நம்பிக்கையை பெற முடியாமல் நம்ம எதையுமே செய்ய முடியாது. வாஸ்தவந்தான். ஆமாம், செல்லம்மாளை பற்றி விசாரிக்க சொன்னியே, எதுக்கு? அவளை பற்றி பாண்டிக்குட்டி சொன்னதுக்கும் நம்ம பிரச்சனைக்கும் என்ன சம்மந்தம்? நிறைய இருக்குது. பாண்டிக்குட்டி உங்கள் அண்ணி பற்றியும் சொல்ல வாயெடுத்தான். ஆனால் அதுக்குள்ளே உயிர் போயிடுச்சு. செல்லம்மாளை சமஸ்தானத்தை விட்டே போக சொன்னான். செல்லம்மாளுக்கு இருக்கிற ஆண் வாரிசாவது நல்லா இருக்கட்டும், அது இந்த சமஸ்தான எல்லையில் பிறந்து அதுவும் 30 வயசில் சாகிற குடும்பம் நடக்க வேண்டான்னா நான் தீர்க்க சுமங்கலியாக இருப்பேன் அப்படின்னும் சொன்னான். அர்ச்சனா, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. நீ சொல்கிறதில் எனக்கு தலையும் புரியலை, காலும் புரியலை. எனக்கு ஓரளவு புரியுது விசு. உங்கள் அன்னிக்கும் 8 மாதம், செல்லம்மாளுக்கும் 8 மாதம். செல்லம்மாளுக்கு ஆண் குழந்தை பிறக்க போகிறது உறுதி.
அந்த குழந்தை இங்கே பிறக்க போகிறது உறுதி. அந்த குழந்தை இங்கே இருந்தால் அதோட அதிகபட்ச ஆயுள் 30 வருஷம்தான். அதாவது உங்களைப் போல எங்களைப் போல சாபம் வாங்கினவங்க அந்த எல்லையில் யாருமே கிடையாது அர்ச்சனா. சாபம்னு இன்னொரு தடவை உங்கள் வாயால் சொல்லாதீங்க. அந்த குழந்தைக்கு 30 வருஷம் ஆயுள்னா அது உங்களை போல ராஜவாரிசா பிறந்தால்தானா? ராஜவாரிசா ஆக்கிட்டாலும் அதுக்கு 30 வருஷம் ஆயுசு தானே. நீ என்ன சொல்கிற? உங்கள் அன்னிக்கு பிறக்க போகிற குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் அது இடம் மாதிரி செல்லம்மாள்கிட்டையும் செல்லம்மாளோட ஆண் வாரிசு உங்கள் அன்னிக்கிட்டையும் வரும். ஏய், நிஜமாவா? இதெல்லாம் நிஜமாக போகிற யூகங்கள் விசு. சாபப்படி உங்கள் குடும்பத்தில் தான் பெண் குழந்தையே பிறக்க முடியாதே. மை காட், நீ சொல்கிறத பார்த்தா நான் கூட ராஜவாரிசாக இருக்க சந்தர்ப்பம் இல்லாத மாதிரி தெரியுது. நோனோ, பெண் பிறந்தா தான் சிக்கல். ஆண் பிறந்தா இடமாற்ற வேலைக்கே வாய்ப்பில்லை. நீங்கள் உங்கள் அம்மா வயிற்றில் இருக்கிறப்ப ஆணா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிற விஞ்ஞான வசதிகள் இல்லை. ஆனால் இப்போ அப்படி இல்லை, ஸ்கேன் இருக்குது. அது மூலமாக முன்னாலேயே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி திட்டம் போடுறாங்க. இந்த திட்டம் எப்படியோ பாண்டிக்குட்டிக்கு தெரிஞ்சிருக்கு. உண்மைதான் அர்ச்சனா. இதுக்கு முன்னாடி இந்த சமஸ்தானத்தில் பெண் குழந்தைகள் பிறக்காம இல்லை, ஆனால் பிறந்தவங்க இறந்துட்டாங்க, அதாவது கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் இப்போ ஏன் அப்படி செய்யாமல் இடம் மாற்ற போகிறாங்கன்னு சொல்கிற? ஒரு வாரிசு காலமானா இன்னொரு வாரிசு தயாராகிடணும். உங்களுக்கு கல்யாணமாகி ஒரு வாரிசு வர்றதும் வராததும் விதியை பொறுத்தது. அதனால் எச்சரிக்கையாக உங்கள் அன்னைக்கு பிறக்க போகிறத வாரிசாக நிலைப்படுத்திக்க விரும்புகிறாங்க. இந்த வாரிசுகள் தான் எதிரிகளோட ஒரே பிடி. பிஞ்சு வாரிசுகள் வளர்ந்து பெரியவங்களாகிற வரைக்கும் இவங்க ராஜ்யம்தான். இவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா தான் ராணிகளும் இவங்களுக்கு கட்டுப்பட்டு நடந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ எங்கள் அம்மா பாட்டிக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமா? முட்டாள்தனமாக கேள்வி கேட்காதீங்க. எந்த தாயும் இந்த மாதிரியான கொடுமைக்கு இடம் தர மாட்டா. அதனால தான் இந்த சாபம் அப்படி இப்படின்னு போர்வை போத்தி இந்த காரியங்களை எல்லாம் ரகசியமாக செய்கிறாங்க. அவங்கள பொறுத்த மட்டும் சாபத்தால் நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம். அவங்களுக்கு இந்த சதியோட நிழலை பற்றி கூட தெரிய நியாயம் இல்லை. சற்று தெளிந்த மாதிரி ஆனான் விசு. புகைச்சலான அறையில் சற்று புகை விலகி வெளிச்சம் லேசாக தென்படுகிற மாதிரி தோன்றியது. ஒரு சந்தேகமும் தோன்றியது. அர்ச்சனா, ஆணோ பெண்ணோ யாராக இருந்தா என்ன, அவங்கள 30 வயசில் கொண்டுட்டா இவங்க நினச்சபடி நடக்காதா? எதுக்காக பெண்கள் விஷயத்தில் மட்டும் இவங்களுக்கு இவ்வளோ எச்சரிக்கை? பெண்ணாக இருந்துட்டா அதில் சிக்கல் இருக்குது. ஒரு பொண்ணை 30 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் வச்சுருக்க முடியாது. நடுவில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், வேறு ஒரு சமஸ்தானத்திலேருந்து ஒரு மாப்பிள்ளையை சமாளிக்கணும். அதனால தான் பிறந்த உடனே பைசல் பண்ணிடுறாங்க. வெளி உலகத்துக்கு பெண்ணே பிறக்காது, பிறந்தாலும் நிலைக்காதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. பிறக்கிற பெண்ணு தான் அந்த மூங்கில் பெட்டியை திறந்து பார்க்கணுங்கிறதுலேயும் ஏதோ மர்மம் இருக்குது. அந்த பெட்டியை திறந்து பார்த்தா அது தெரிஞ்சிடும். வாரிசுகள் தான் இவங்களோட பிடின்னு சொன்னியே, இப்போ நான் தான் வாரிசு. என்னை கொண்டு இவங்களால் என்ன சாதிக்க முடியும்? சரி, இப்போ உங்களுக்கு எந்த குறையும் இல்லைன்னா இவங்க பார்த்து தீர்மானிக்கிற பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? மாட்டேன். அப்போ அதுவே ஒரு சாதனை இல்லையா? வர்ற பெண்ணும் அவங்களுக்கு விசுவாசமாக நடந்துக்குவா. மரண பயம் இருந்தால் தான் நீங்களும் இவங்களுக்கு கட்டுப்பட்டு நடந்துக்குவீங்க. மீறி தன்னிச்சு அதிகாரம் பண்ணாலும் 30 வயசு வரைக்கும் தான் உங்கள் ராஜ்யம். அதுக்கு பிறகு சாபத்தின் மேலே பழியை போட்டு உங்களுக்கு தீர்த்து கட்டிப்பிடலாம். உங்கள் வாரிசு வளர்ந்து உலகம் தெரிகிற நாள் வரைக்கும் அவங்க வச்சது தானே சட்டம். புரியுது, இப்போ ஓரளவுக்கு நல்லாவே புரியுது. ஆமாம், உன்னால் மட்டும் எப்படி இவ்வளோ விஷயங்களை கூட்டி கழித்து சொல்ல முடியுது? பாண்டிக்குட்டியால் தான். அவன் மட்டும் சாகும் முன்னால் என்கிட்ட செல்லம்மா பற்றி சொல்லாமல் போயிருந்தா மண்டே பிச்சிட்டு இருப்பேன் விசு. ஒரு விஷயம் மட்டும் உறுதி, நாம் நல்லபடியாக நீண்ட ஆயுளோடு வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறான். அதனால தான் இதெல்லாம் தெரிய வந்திருக்கு. வாசம்தான். ஆமாம், எதிரின்னு இந்த அரண்மனையில் நான் யாரை சொல்கிறது? விசு, நான் இப்போ கேட்குற கேள்விக்கு பதிலை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். இதிலிருந்து நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஆமாம், யார் இந்த தேவர்? அப்போது பார்த்து வெளியே கதவு தட்டப்படும் மரபம். விருட்டென்று எழுந்து கொண்டான் விசு. கதவை நோக்கி நடந்தான். தந்தத்தாலான பிடிகளில் கையை வைத்தான். திறந்து கொண்ட கதவுக்கு அப்பால் தேவர். அத்தியாயம் 13. தேவரை பார்த்த விசுவுக்கு லேசான அதிர்ச்சி. யாரை பற்றி அர்ச்சனா கேட்டாலோ அதே நபர் இதோ இப்போது நேரிலே பிரசன்னமாகி இருக்கிறார். எதன் பொருட்டும் அவனை தேடி அந்த அரை பக்கம் வந்திராதவர் இப்போது வந்திருப்பது பார்த்து விசுவுக்குள் அதிர்ச்சி அலைகள் எழுவதை அர்ச்சனாவும் கவனித்தாள். உள்ளே வரலாமா இளைய மகாராஜா? தேவர் கேள்விக்கு மௌனமாய் அங்கீகரித்தான் விசு.
உள்ளே நுழைந்தவர் அர்ச்சனாவை பார்த்து இதமாக சிரித்தார். அர்ச்சனா மரியாதையாக எழுந்து நிற்கவும் அதனால் கவரப்பட்டவர் போல கையை அசைத்து, நீ உட்காந்துக்கமா என்றார். பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியும், கேள்விப்பட்டேன். கார்வார் கருணாகரமூர்த்தி எல்லா விவரத்தையும் சொன்னார். பல வருஷமாக நீங்கள் ஒருத்தர் காதலிக்கிறீங்களாமே. கேட்டுவிட்டு அர்ச்சனா பக்கம் பார்வையை விட்டார் தேவர். இருவரிடமும் மௌனம் நீண்டது. நான் ஒன்றும் காதலுக்கு எதிரி இல்லை. இளமையில் அந்த உணர்வுகள் என்னையும் தாக்கினதுண்டு. ஆகையால் உங்கள் உணர்ச்சிகளை நான் மதிக்கிறேன். இந்த சமஸ்தானத்துக்கும் இளைய மகாராஜாவுக்கு நல்ல பொண்ணாக தேடுற வேலையும் மிச்சம். ஆனால் தேவரின் இழுப்பில் பதுங்கி கிடக்கும் அந்த விஷயம்தான் என்ன? அர்ச்சனா தேவரின் நெடிதுயர்ந்த சரீர வாளிப்பை துளைத்தபடி அவரை ஏறிட்டாள். என்னங்க? ஆனால் ஒன்றுமில்லம்மா, இந்த சமஸ்தான சாபம் பற்றி உனக்கு தெரியும் தானே? ஆமாம் தெரியும். தெரிஞ்சுமா நீ இளையராஜாவை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிற? அதுக்கு பேர் தாங்க காதல். அர்ச்சனாவின் அந்த ஒற்றை வரி பதில் தேவருக்கு மிகவும் பிடித்து போனது. ரொம்ப சந்தோஷம்மா, உங்கள் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். இந்த சமஸ்தான வாரிசுகள் பார்த்து வச்ச பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டது உண்டு. அடுத்தவன் பெண்டாட்டியை கூட பெண்டாடி கழிச்சதுண்டு. ஆனால் ஆசா பாசத்தோடு யாரையும் காதலிச்சதில்லை. அதை செஞ்ச முதல் நபர் விசுங்கிற இந்த இளைய மகாராஜா தான். அதுக்காகவே எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன், அதை சொல்ல தான் வந்தேன். ஆனால் ஒரு விஷயம், திரும்பவும் அந்த ஆணாவுக்குள் போன அவரை வெறித்தாள் அர்ச்சனா. இது காதும் வச்ச மாதிரி நடக்கணும். பெரிய ராணிக்கு தெரியவே கூடாது. வீர நாட்டார் உதவியோட பெரிய ராணி தன்னோட உறவில் ஒரு பெண்ணை பார்த்து வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன், அதனால தான் சொல்கிறேன் என்ற தேவர் உடனடியாக கிளம்ப ஆயத்தமானார். விசு முதல் முறையாக தேவரை நன்றியோடு பார்த்தான். வாசல் வரை சென்றவர் ஏனோ மெல்ல திரும்பி வந்தார். அதிசயமாக கண்களில் நீர்த்திரை. தம்பி, இந்த பொண்ணு வர்ற நேரமாவது நல்லா இருந்து உங்களுக்கு தீர்க்க அயல தரட்டும். என் கண்கள் மரணங்களை பார்த்து பார்த்து அழுத்து போச்சு. நீங்கள் வாழறதையாவது நான் பார்க்கணும். எவ்வளவோ கஷ்டப்பட்டும் உங்கள் அண்ணனை காப்பாற்ற முடியலையே. உங்களையாவது காப்பாற்றி காட்டுறேன். நான் சொல்கிற சில விஷயங்களை நம்பி சில காரியங்களை நீங்கள் செய்யணும். எப்பேற்பட்ட பாவத்துக்கும் பரிகாரம் இருக்குது. ஆனால் ஒரு பெண்ணோட கற்புக்கு களங்கத்தை உண்டு பண்ணினா அதுக்கு பரிகாரமே கிடையாது. உங்கள் முன்னோர்களில் பலர் அந்த தப்பை நிறையவே பண்ணிட்டாங்க. அதுலேயும் வஞ்சியமாங்கிற பொண்ணுக்கு அவங்க செஞ்ச கொடுமை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நீ ஒரு பொண்ணோட வேதனை இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். வஞ்சியம்மா கதையை கேட்டியானா சாபத்தோட ஆழமும் அகலமும் உனக்கு தெரிய வரும். அது தெரிஞ்சாதான் உன்னால் அந்த பெண் தெய்வத்துக்கிட்ட தாலி பிச்சை கேட்க முடியும். இந்த சமஸ்தானத்தில் மருமகளாக வந்த எந்த பொண்ணும் அதை செய்யலை. நானும் செய்ய சொல்லலை, ஆனால் ஒன்றை செய்ய சொல்கிறேன். அதை செஞ்சால் அவன் மனசு இறங்கி தாலி பிச்சை போடுவான்னு என் மனசு சொல்லுதுமா. தேவர் பேசி முடிக்கவும் அர்ச்சனா விசுவை விலக்கி கொண்டு தேவரின் எதிரே போய் நின்றவளாக அவரை வாஞ்சியாக பார்த்தாள். தேவர் முகத்தில் உணர்ச்சி புயல். ஐயா, யார் அந்த வஞ்சியம்மா? அது ஒரு சோக கதமா. எனக்கு கூட சரியாக சொல்ல வராது. நீ விஷ்ணு சித்தனை போய் பாரு. என்னை விட வயசில் பெரியவன் விஷ்ணு சித்தன். சிநேகிதன்னு கூட சொல்லலாம். நாடோடி பாடல்களையும் தெம்மாங்கையும் நல்லா படிப்பான். பாழா போன 100 கோடி கூட்டத்தில் பிறந்து உலகம் தெரிஞ்சிக்க முடியாதவனா போயிட்டான். இப்போ அவர் எங்கே இருக்காரு? தென்னந்தோப்பு குடிசையில் ஏதாவது ஒன்றில் இருப்பான். நீங்கள் போய் அவனை பாருங்க, நான் வரேன். பேசிவிட்டு தேவர் அகன்று கொள்ள அர்ச்சனா விசு பக்கம் திரும்பினாள். யார் தேவர்னு கேட்டையே, விட கிடச்சிடுச்சா? தேவர் எப்படிப்பட்டவர்னு தான் தெரிஞ்சிருக்கு. அவர் யாருன்னு இன்னும் தெரியலையே. எனக்கும் தெரியாது. எங்கள் கொள்ளு தாத்தா காலத்திலிருந்தே அவர் அந்த சமஸ்தானத்தில் இருக்காராம். இங்கே சமஸ்தானத்தோட முதல் விசுவாசின்னு பாட்டி சொல்லுவாங்க. மற்றபடி தேவரோட நதி மூலம் ரிஷி மூலமெல்லாம் தெரியாதுமா. இப்போ நமக்கு அதெல்லாம் முக்கியமில்லை விசு. நாம் யூகிச்சு தெரிஞ்சுக்கிட்ட மர்மங்களுக்கெல்லாம் அடிப்படையான இந்த சாபம் பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆரம்பத்தில் நான் தேவரை சந்தேகப்பட்டேன். இந்த மர்மங்களுக்கு இவர் தான் காரணமோன்னு சந்தேகம் தோணுச்சு. இப்போ தேவர் பேசுனதுக்கப்புறம் அது அழிஞ்சு போச்சு. வாங்க போய் அந்த விஷ்ணு சித்தனை போய் பார்ப்போம். செல்லம்மாவை அவளையும் தான். சில நிமிடங்களிலே விசு தயாராகிவிட்டான். ஒரு கேமராவை தூக்கி ஒயிலாக தோளில் போட்டுக்கொண்டு அர்ச்சனாவோடு வெளியே வந்தான். இந்த பக்கமெல்லாம் நான் வந்ததே கிடையாது அர்ச்சனா. விசு சொல்லி கொண்டிருக்கும் போதே தென்னை மரத்தில் கல் இறக்க ஏறிய ஒருவன் விசுவை பார்த்துவிட்டு விமானத்திலிருந்து விழும் பொருள் போல சரென்று கீழே இறங்கினான். வணக்கம் இளைய மகாராஜா, வணக்கம்மா என்றபடி பெரிதாக கும்பிடு போட்டான். கும்பிட்டவன் உற்சாகமாய் குடிசை இருக்கும் பகுதியை நோக்கி ஓடினான். போச்சு அர்ச்சனா,
இவன் போய் எல்லாரையும் கூட்டம் கூட்ட போகிறான். அவன் சொன்னது போலவே நடந்தது. தாரை தப்பட்டை அடித்து இருவரையும் வரவேற்காத குறையாக குடிசை வாசல்களில் எல்லாரும் வந்து நின்றனர். ராசா, எங்கெங்க இவ்வளோ தூரம்? எங்கள் குடிசைக்கு வரணும், தேனும் தினைமாவும் தின்னோணும். மழை சரியாகவே இல்லை. ராசா கால்பட்ட நேரம் மழை வரும் போல தெரியுது. பலரும் பல தினுசாக பேச இடி சத்தம் நிஜமாவே காதை பிளக்க தொடங்கியது. மழை மேகம் வந்து சண்டித்தனம் செய்து, அர்ச்சனா பெரிய மழையாக வரும் போல இருக்கே என்று பேசியபடி மேலே விழத் தொடங்கிய ஒன்றிரண்டு சாரலின் குளிர்ச்சியோடு அர்ச்சனாவின் கையை பிடித்து கொண்டு ஒரு குடிசைக்குள் நுழைந்தான். உள்ளே வாங்க ராசா கூப்பிட்டது சோலைதான். சோலையை பார்த்த விசுவுக்கு சட்டென்று அவன் யார் என்று தெரியவில்லை. என்ன தெரியலையாங்க ராசா? நான் தான் சோலை. தில்லையநாயகம் ஐயாவுக்கு நல்லா தெரியும் என்னைய. அப்படியா? இவ என் பொண்டாட்டி செல்லம்மா. பக்கத்தில் மண்பானையில் தயிரில் வெண்ணெய் கடைந்து கொண்டிருந்தவள் விசுவை பார்த்தபடி கற்பவயிரோடு சிரமத்தின் பேரில் எழுந்து கொண்டாள். அர்ச்சனாவுக்குள் மின்சாரம் பாய்ந்தது. ராசா வந்த நேரம் எக்கு தப்பா மழை வர ஆரம்பிச்சிடுச்சு. சிரமத்துக்கு மன்னிக்கங்க. சோலை நெளிந்தான். அந்த மழைக்கு சூடாக ஏதாவது குடித்தா நல்லா இருக்கும் ராசா, ஒரு நிமிஷம் என்றபடி வெளியே ஓடினான். ஐயோ, எதுவும் வேணாம் என்று அர்ச்சனா சொல்லும் முன் வெளியேறிவிட்டிருந்தான். தனித்து நிற்கும் செல்லம்மாள் வாஞ்சையாக அர்ச்சனாவை பார்த்தாள். அர்ச்சனாவுக்குள் சட்டென்று பாண்டிக்குட்டி சாகும் சமயம் சொன்னது நினைவில் ஓடியது. அதை அப்படியே சொல்லிவிடுவோமா? ஒரு வினாடி யோசித்தவள் அதற்கு இது நேரமல்ல என்கிற முடிவோடு செல்லம்மாளை பார்த்து சிநேகமாய் சிரித்தாள். நான் தான் உங்கள் தம்பி பாண்டிக்குட்டியை மதுரை ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போனேன், இருந்தும் காப்பாற்ற முடியலை. ஆமாம், விஷ்ணு சித்தன் தாத்தான்னு இருக்காரா? அவர் எங்கே இருக்காருன்னு தெரியுமா? யார்? கிறுக்கு தாத்தாவா? அவருக்கு அப்படி ஒரு பேரா? ஆமாம், எப்போ பாரு பாட்டு படிச்சுட்டே இருப்பார். திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு கத்துவார். எதனால யாருக்கு தெரியும்? ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன். எங்களுக்கு ஒரு கஷ்டம்னா பொறுக்க மாட்டார். தினம் ஒரு வீட்டில் சாப்பிடுவார். அவர் எங்களுக்கு ஒரு பொதுவான மனுஷன். அவரால் தான் நாங்கள் இப்போ மானத்தோடு பொழைக்க முடியுதுன்னு எங்கள் தாத்தா சொல்லுவார். அப்போது குடிசை வாசலில் கோணியை போர்த்தி கொண்டு மழையில் நனைந்தபடி சோலை உள்ளே வந்தான். அவன் பின்னே தள்ளாடலோடு வயதான ஒரு கிழவர். வா சித்தா வா என்ற அழைப்போடு அந்த கிழவனை உள்ளே அழைத்து கொண்டிருந்தான். செல்லம்மாள் அதை பார்த்துவிட்டு உற்சாகமாய், நீங்கள் கேட்ட விஷ்ணு சித்தன் தாத்தாவே வந்துட்டாரு என்றபடி வாசல் புறம் மறுபடியும் பார்த்தாள். தள்ளாடலோடு உள்ளே நுழைந்தான் விஷ்ணு சித்தன். ராசா, கருப்பட்டி வாங்கியறலான்னு போனேன். சித்தன் தாத்தா தட்டுப்பட்டாரு. ஏலே, இளைய மகாராஜா உன் குடிசைக்கு வந்திருக்காராம்லன்னு கேட்டார். ஆமான்னு. அந்த அதிசயத்தை நான் பார்க்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாலே வந்துட்டாரு. ஆறு விஸ்வநாத ரூபசேகர கோட்டப்புறத்தார் வந்திருக்கீங்களா? உங்கள் பாதம் எங்கள் குடிசையில் படலாமா? படக்கூடாதே. நீங்கள் பட்டு மெத்தையில் படுத்து தங்கத்தட்டில் சாப்பிட்ட ராஜா மாராச்சே, எப்படி இங்கே வர மனசு வந்துச்சு? அழகாக ஏதாவது பொண்ணு சிக்குவாளான்னு பார்க்க வந்தீங்களா? இது யார்? பட்டு ரோஜா கணக்கா குட்டி. அர்ச்சனாவை பார்த்து கேள்வியை முடிக்கவும் விசுவுக்குள் கோபம் நெற்றி புடைக்க விட்டது. கண்கள் விரிய உதட்டை திறக்க எத்தினைத்தவனை தோள் மேல் கையை போட்டு தடுத்தாள் அர்ச்சனா. விசு, உணர்ச்சி வசப்படாதீங்க. இந்த தாத்தா சாதாரணமான ஆள் இல்லை. உங்கள் சமஸ்தான விஷயங்களை தனக்குள்ளே எழுதி வச்சிருக்க டைரி. பக்குவமாக தான் நடந்துக்கணும். பரவாயில்ல தாத்தா, நீங்கள் நல்லா திட்டுங்க. அர்ச்சனா யாரும் எதிர்பார்த்திராத ஊக்கத்தை தந்தாள். விஷ்ணு சித்தனிடம் அது ஒரு பெரிய ஆச்சரியத்தை தந்தது. என்ன சொன்ன? நல்லா திட்டுவா? ஆமாம், திட்டுங்க, நல்லா திட்டுங்க. உங்கள் வயிற்றெரிச்சல் தீர்ற வரையும் திட்டுங்க. பாதிக்கப்பட்டவங்க திட்டத்தான் செய்வீங்க. பாதிப்பு ஏற்படுத்தினவங்க கேட்டுக்கத்தானே வேணும். நான் மாட்டேன். நான் இனி பேச மாட்டேன். மீறி பேசினா நீங்கள் நாக்கை அறுத்துப்படுவீங்க. நண்டு வடாகனுக்கு ஏற்பட்ட கதி தான் எனக்கும். அறுத்த நாக்கை வெத்தலையில் வச்சு ஊர்வலம் வேற எடுத்து வர செய்வீங்க. நான் மாட்டேன். திடுமென்று பெரிதாக கத்தியபடி விஷ்ணு சித்தன் எழுந்து கொண்டு மழை ஒழுகும் வெளிப்புறம் ஓடினார். தள்ளாத வயதிலும் அவரது ஓட்டத்தில் ஒரு வேகம் இருக்கவே செய்தது. அத்தியாயம் 14. அந்த தாத்தா இப்போ எங்கே ஓடினாரு? வேண்டாமா, அந்த பெருசை விட்டுருங்க. அது ரொம்ப தங்கமான பெருசுங்க. சமயத்தில் இப்படி மர கலண்ட மாதிரி எதையாவது பேசும். இந்த கூட்டத்தில் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காங்க. இருசன்னு இன்னொரு கிழமை இருக்கான். அவனும் இப்படித்தான் சதா புலம்புவான். இப்போ ஒரு கொலையை பண்ணிவிட்டு ஜெயிலில் இருக்கான்.
சோலை தன் பேச்சில் யதார்த்தமாக இருசன் பற்றி சொல்லவும் குத்தூட்டி போல நிமிர்ந்தான் விசு. என்ன சோலை சொல்கிற நீ? ஆமாம் ரசா, இருசனை இன்னைக்கு போலீஸ் பிடிச்சிக்கிட்டு போயிடுச்சு. தானம் கொடுக்குற மாடுங்களை விட்டு எவனையோ குத்த விட்டு கொண்டுட்டதா சொல்கிறாங்க. நான் தான் கேஸை பெருசுப்படுத்த வேணாம், இது ஒரு ஆக்சிடெண்ட்டுன்னு முடிக்க சொல்லியிருந்தேனே. அது என்னமோ தெரியாதுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் கூட்டத்தவங்களுக்கு இப்போ உங்கள் பேரில் எல்லாம் கூட ரொம்ப வருத்தம். மாடு முட்டினது ஒரு யதார்த்தமான சம்பவம், அதை போய் பெருசுப்படுத்திட்டாங்கன்னு. ஆனால் இந்த இருசனுக்கும் நாக்கு நீளந்தாங்க. விசு கைகளை பிசைந்து கொண்டான். தனக்கு தெரியாமல் நிகழ்ந்துவிட்ட அந்த சம்பவத்தின் பேரில் கோபம் உச்சியில் நெருடியது. வெளியே மழை ஓய்ந்து விட்டிருந்தது. கிளம்பலாமா? அர்ச்சனா கேட்டாள். செல்லம்மாள் கருப்பட்டியை தட்டி போட்டு சுக்கு காஃபி செய்து தந்தாள். அர்ச்சனா மறுப்பு சொல்லாமல் வாங்கி குடிக்க தொடங்கினாள். விசு அரை மனதாய் கையில் வாங்கி கொண்டான். குடிக்க ஒன்றுல்ல தம்பி என்று அவனை சீண்டினாள். அவனும் குடித்தான். சுவையாகத்தான் இருந்தது. ஓய்ந்த மழையை தொடர்ந்து குடிசைக்கு வெளியே ஆவலாக கூட்டம் குழுமியது. இருவரும் சுக்கு காஃபியை சுவைப்பதை ஆச்சரியமாக எல்லாரும் பார்த்தார்கள். தங்களுக்கு புது கௌரவம் வந்துவிட்ட பாவனை காட்டினார்கள். சாப்பிட்டு விட்டு டம்ளரை தந்த அர்ச்சனா செல்லம்மாளை நெருங்கினாள். நான் கூப்பிட்டு விடுறப்ப அவசியம் என்னை பார்த்துட்டு போ என்றாள். பெரிதாக தலையை ஆட்டினாள் செல்லம்மாள். இருவரும் வெளியே வந்தார்கள். கூட்டம் விலகி வழிவிட்டது. இருவரும் நடக்கத் தொடங்கினார்கள். ஒரு மரத்தடியில் விஷ்ணு சித்தன் தென்பட்டான். இருவரையும் பார்த்து எதுவுமே நடக்காத மாதிரி சிரித்தான். கேமராவை கைகளில் வாங்கி அவனை ஞாபகமாக கிளிக்கிவிட்டு அருகில் சென்றனர். என்ன தாத்தா, கோபமா எங்க மேலே? உன் பேரில் எனக்கு என்னம்மா கோபம்? அப்போ வாங்க, உங்கள் கூட கொஞ்சம் பேசணும். என்னை உங்கள் பேத்தி மாதிரி நினச்சிக்கங்க. நீ என் பேத்தி இல்லைம்மா, பேத்திக்கும் சின்னவ. என் பேத்திக்கு உன் வயசில் ஒரு பொண்ணே இருக்குது. ஆமாம், நீ யாருமா? உன் பேர் என்ன? என் பேர் அர்ச்சனா. கூடிய சீக்கிரம் உங்கள் இளைய மகாராஜாவை கல்யாணம் செஞ்சுக்க போகிறவ. யார்? இவரையா? ஆமாம், இவருக்கு என்ன குறைச்சல்? வஞ்சியம்மா சாபத்தில் வறுபட்டு கிடக்கிறவங்கம்மா இவங்க. இவங்க சகவாசம் உனக்கு வேண்டாம். அது யார் வஞ்சியம்மா? கண்ணகி தெரியுமா? கண்ணகி, சிலப்பதிகார கண்ணகி. தாத்தா, எனக்கு வஞ்சியம்மா பற்றி தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்குது, சொல்கிறீங்களா? வஞ்சியம்மா கதை என்ன சாதாரண கதையா? அதை சொன்னால் நாக்கு துடிக்குமேம்மா. தேவர் தான் சொன்னார் உங்களுக்கு வஞ்சியம்மா பற்றி நல்லா தெரியும்னு. தேவன் சொன்னானா? நல்லது நல்லது, சொல்கிறேன். அதோ தெரியுது பாரு இந்த நீளமான மண்பாதை. விஷ்ணு சித்தன் காட்டிய திக்கில் பார்வையை விட்டாள் அர்ச்சனா. விசுவும் பார்த்தான். இந்த மண் பாதையில் தான் அப்போதைய ராஜா வேங்கை ரூபசேகர கோட்டைப்பரத்தார் வருவார். அப்போ எனக்கு 6 வயசோ 7 வயசோ இருக்கும். கோமணம்தான் என்னோட உடுப்பு. 30 வருஷத்துக்கு எனக்கு அதுதான் உடுப்புனா பார்த்துக்கேன். அந்த வயசுலேயே நான் இந்த சமஸ்தான பல்லத்துக்கு தூக்கி ஆயிட்டேன். ராஜா எப்பவும் குதிரையில் தான் வருவார், ராணி அம்மா பல்லக்கில் வருவாங்க. விஷ்ணு சித்தன் மனதில் ஒரு குழந்தையைப் போல ஆனான். தன் நினைவுகளுக்குள்ளே தானே திரும்பி நடக்க தொடங்கினான். அது வேங்கையம்மன் கோவில். வேங்கை ராஜா ரூபசேகர கோட்டைப்புறத்தார் ஒரு குதிரையின் மேல் ஒயிலாக அமர்ந்திருந்தார். மற்ற குதிரைகளின் மீது யாரோ அவர்களில் ஒருவர் வெள்ளை வெளுக பரங்கி பலமாட்டம் தென்பட்டார். தன்னுடன் வந்திருந்த வெள்ளைக்கார துறையை பார்த்து ஏதோ சொன்னபடி யதார்த்தமாய் கூட்டத்தை பார்க்க கூட்டத்தில் தெரிந்தாள் ஒரு மின்னல். ஏழைப்பாளைகள் கோவிலை சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் நடுவில் தீ துண்டம் போல அதிசயமாய் தெரிந்தாள் ஒரு பெண். வெள்ளைக்கார துறை கூட அந்த மின்னல் பெண்ணை பார்த்தான். ஆருடாவ? சன்னதியிலே அவளை பற்றி தாக்கமாய் கேட்டார் ராஜா. பதில் அப்போதைய கார்வார் சிவக்கொழுந்துவிடமிருந்து வந்தது. வஞ்சியம்மாங்க, ஆத்தாளோட திருநட்சத்திரத்தன்னைக்கு இந்த சந்நிதியிலே ஒருத்திக்கு வழி கண்டு பிறந்த பொண்ணு. பிறப்பில் எங்கள் எல்லாருக்கும் தலை தான் முதல்ல வரும், இவளுக்கு காலு தான் முதல்ல வந்துச்சு. அப்படி வந்தால் விசேஷமுங்க. சிவக்கொழுந்து பதில் சொல்ல ராஜா தன் மோவாவை வருட பூசாரி அம்பலத்தார் ராணி ரத்னாவதியை பார்த்தார். பூசைக்குன்னு வந்துட்டு இப்படி வேற கவனமாக இருந்தால் எப்படி என்று கண்ணாலேயே கேட்டார். ரத்னாவதி, ஆத்தா, என் புருஷனின் தப்பு எண்ணங்களை கண்டுக்காதே என்று மனது விண்ணப்பித்த சமயம் உடுக்கையை தட்டினார் அம்பலத்தார். அவள் கைகூப்பி நின்றாள். சரியாக தெரியாத அம்மனை எட்டி எட்டி பார்த்தாள் அந்த பெண்.
ராஜாவும் வெள்ளைக்கார துறையும் வஞ்சியம்மாள் மேலேயே ஏனோ கண்ணாக இருந்தார்கள். அவளுக்கோ இதிலெல்லாம் பார்வையில்லை. சந்நிதியில் வேங்கை பொன்னியையே பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அவள் தோளை யாரோ தொடுவது போல ஒரு உணர்வு. யாரது? திரும்பின அவளின் விழிகளில் நடராஜன் என்னும் நண்டு வடாகன் தெரிந்தான். அவளை கூட்டத்தை விட்டு கலன்று வரும்படி சமிங்கை செய்தான். அவள் முதலில் மறுத்தாள், பின்னர் மெல்ல நகர்ந்தாள். வடாகா, என்ன இதெல்லாம்? சத்தம் போடாத, ஒரு முக்கிய செய்தி. நான் திண்ணவேலிக்கு போகிறேன். சமஸ்தானம் தாண்டி பட்டணம் பக்கமாக போகிற? தப்பாச்சே, பெருசங்களுக்கு தெரிஞ்சா என்ன பண்ண? தெரியாது. சதுரகிரி மகாலிங்கத்தை கும்பிட மலை பக்கம் போகிறதா சொல்லிட்டு போகிறேன். அப்படி என்ன அவசியம்? சுதந்திரம் கேட்டு வெளியே நாடே குமரிக்கிட்டு இருக்கு வஞ்சி. நாம் இங்கே இந்த சமஸ்தானத்துக்கு மூட்டை தூக்கிட்டு கிடக்கிறோம். சரியான கிணத்து தவளைங்க நாம். வடாகா, உன் பேச்சை கேட்டாலே பயமாக இருக்குது. சமஸ்தானத்துக்கு தெரிஞ்சா வாட்டி போடுவாங்க. வாட்டி. கவலை இல்லை, நான் வரேன். எங்கள் அப்பு கவனிச்சுக்க. ஆத்தா ஒரு செவிடு, கவனமாக பார்த்துக்க சொல்லிவிட்டு காட்டு பாதையில் நண்டு வடாகன் நடக்க தொடங்கினான். வேகமான நடை. ஒரு வழியாக எல்லாம் முடிந்து தீப்பந்த வெளிச்சங்கள் திகு திகுக்க பல்லக்குகளில் ராணியும் இளைய மகாராஜாக்களும் ஏறிக்கொள்ள கோயில் வளாகத்தில் கூழுக்கு அலைமோத தொடங்கி இருந்தது கூட்டம். ராஜா குதிரையில் ஏறிக்கொண்டார். பாதுகாப்பாக முன்னால் தளபதி போல தாண்டவன் என்பவன் செல்ல குதிரைகள் குதி நடை போட்டன. ராஜாவின் பார்வை வஞ்சியம்மாளை தேடியது. வஞ்சியம்மாள் பலிபீடத்தின் அருகே நின்று கைகூப்பி வடாகனுக்காக பிரார்த்தித்து கொண்டிருந்தாள். ராஜா அதை பார்த்துவிட்டு கார்வாரை நோக்கி திரும்பி அழைக்க கும்பிட்டு குழைந்தபடி முன்னால் சென்று கூன் விழுந்த பனை போல நின்றார் கார்வார் சிவக்கொழுந்து. துரைக்கும் எனக்கும் அவ வேணும், அனுப்பி வைக்கிறியா? மகாராஜா, அது அவ்வளவு சாத்தியம் இல்லைங்க. என்ன சாத்தியம் இல்லையா? மகாராஜா, நாளைக்கு நம்ம குதிரை லாயத்தை பராமரிக்கிற குழந்தசாமி மகளுக்கு கண்ணாலம். மதியம் ராஜ பிரசாதத்துக்காக குழந்தசாமி மக உங்களுடைய சன்னதிக்கு வர இருக்கா. அவ இருக்கையில் இவ எதுக்கு மகாராஜா? இப்படியே ஆசை அதிகமாக இருந்தாலும் இவ்வளோ கல்யாணத்துக்கு முன்னாடி ராஜ பிரசாதத்துக்கு வந்து தானே ஆகணும். அன்னைக்கு அனுபவிச்சிக்க கூடாதா? கார்வாரின் கேள்வி கோட்டைப்புறத்தாரை லேசாக குளிப்பாட்டி விட்டு கொதிப்பினை தனித்த மாதிரி இருந்தது. கண்ட கழுசடைங்கெல்லாம் ராஜ பிரசாதத்துக்கு வந்தால் ஏற்றுக்க வக்கில்லாத ராஜா இல்லை நான். கார்வாரு, ஆளை பார்த்து அனுப்பு. இல்லை மகாராஜா, குழந்தசாமி மக தளன்னு இருப்பா, தங்கமான்னு பேர். போன மாதம்தான் பச்சை ஓலை போட்டு பிரித்தாங்க. ராஜா கைப்பட்டு அதுக்கு முழுமை வரணும். கார்வாரின் பதிலில் திருப்தி ஏற்பட்டது போல தெரிந்ததால் கோட்டைப்புறத்தார் மேலும் பேச பிரியமின்றி குதிரை லகானை ஒரு சுண்ட வாலை குழைத்தபடி பாயத் தொடங்கியது அந்த ஜீவன். பின் தொடர்ந்தார்கள் மற்ற குதிரைக்காரர்கள். பல்லக்கு தூக்கிகளில் மிகவும் பரிச்சயமான ஒருவன் ராணி ரத்னாவதியின் சமிகையை பார்த்து பல்லக்கை நிறுத்திவிட்டு பக்கமாக சென்றான். ரத்னாவதி திரைச்சிலையை விலக்கிவிட்டு அவனை பார்த்து மெல்ல கேட்டாள், யாரு அந்த பொண்ணு? வஞ்சியம்மாராணி. தாய் தந்தை கிடையாது, 100 குடி கூட்டத்தில் விசேஷமான பொண்ணு. அவ பாடம் போட்டு 90 தந்தான்னா எந்த வியாதியும் பறக்கும். பாண்டி கருப்பரோட பேத்தி. நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ரொம்ப வெளியவே வராதுங்க அந்த பொண்ணு. இப்போ தான் வெளியே வந்து பழகுது. இதுக்கும் அந்த நடராஜனுக்கும் கூட ஸ்நேகம். யாரு அந்த நடராஜன்? நண்டு வடாகந்தான் ராணி. பொங்க திருவிழாவில் கூட மயில காளையை மடக்கி கழுத்து சங்கிலியை பரிசாக எடுத்தானே, அவன்தான். அவனை வந்து என்னை பார்க்க சொல்லு. அப்படியே அந்த பாண்டி கருப்பரை என்னை வந்து பார்க்க சொல்லு. நல்லது ராணி. ஒரு முக்கியமான விஷயம். என்ன? நாளைக்கு குழந்தசாமி பொண்ணுக்கு கண்ணாலம் ராஜபிரசாதம் வாங்க அனுப்ப போகிறாங்க. ரத்னாவதியின் கண்களில் மழுக்கென்று நீர் தேங்கியது.